மகாபாரதத்தின் 2வது பாகத்தை கூறுகிறேன். விநாயகரோட கட்டளையை கேட்டு சிறு அதிர்ந்தாலும் வியாசர் எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று நினைத்தார். உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுகிறேன். ஆனால் நான் வேகமாக செய்யுளை சொல்லி கொண்டு வரும்போது அதன் பொருளை உணர்ந்து எழுத வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள் என்று எதிர் நிபந்தனையும் விடுத்தார் வியாசர். சில இடங்களில் கடினமான பொருள் உள்ள பாடல்களை சொல்லும்போது அதன் பொருளை பற்றி விநாயகர் சிந்திக்கும் தருணத்தில் மனதிற்குள் பல செய்திகளை உருவாக்கி கொள்ளலாம் என கருதி வியாசரும் சம்மதித்தார். தண்டத்தை உடைத்து எழுத்தாணியாக்கி மேருமலையை ஏடாக வைத்து பாரதம் எழுதி முடித்தார் விநாயகர். இப்படிப்பட்ட மகாபாரத கதையின் சிறப்பை உலகிற்கு எடுத்து சொல்ல விரும்பிய விநாயகர் தேவரிடம் தராசு ஒன்றை எடுத்து வர சொன்னார். எதற்காக அப்படி சொன்னார் என்பதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். தராசின் ஒரு பக்கத்தட்டில் 4 வேதங்களை வைத்தார். மறுபக்கம் பாரத கதையை வைத்தார். 2 பக்கமும் சமமாக இருக்க தராசின் முள் நடுவில் நின்றது. மனித வாழ்வுக்கு ஆதாரமாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கும் வேதத்திற்கு சமானமானது பாரதம் இருக்கிறது என்றால் அது வெறும் பாரதம் அல்ல, மகாபாரதம் என சொல்ல தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். 8800 ஸ்லோகங்களை எழுதுவது என்பது அவ்வளவு எளிதான செயலா? அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் 4 நோக்கங்களையும் சமூகம் உலகம் தனிப்பட்டவருக்குரிய உறவுகளை பற்றி இது விளக்குகிறது. மேலும் இது 74,000க்கும் மேற்பட்ட பாடல்களையும் நீளமான உரைநடை பகுதிகளையும் கொண்டுள்ளது. இதில் 18 லட்சம் சொற்கள் உள்ளன. உலகின் நீண்ட இதிகாசங்களில் இது ஒன்று. 5ஆம் வேதம் எனப்படும் மகாபாரதத்தை வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினாள் என்றால் அது நாம் செய்த பாக்கியம்தானே. வாழ்க வியாசர் பக்தி.